ஃபைக்வெட் லைக் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7ல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயல் 7க்கான வீடியோ பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. அதை பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த பார்ட் 2க்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கு. அதை என்ன செஞ்சுக்கோங்க, அதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேஜிங்க கலைஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் அதோட தமிழ். அது வந்து ஒரு கதை தான். அதை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களா, நம்ம வந்து செஞ்சுருக்காங்க, அதை தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. நமக்கு ஒரு 4 சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. அடைப்புக்குறிக்குள்ளே நேர்கூற்றாக மாற்றுக. ஒளிமரபு பிழைகளை திருத்துகன்னு கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம மாற்றி எழுதணும். இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். இது வந்து முதலுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவதுக்கு வந்து தென்னாட்டு பெர்னாசா என்ற அறிஞர் அண்ணாவை புகழ்வதாக ஆசிரியர் கூறினார். அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் வந்து அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும். இது வந்து போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். இது வந்து மூன்றாவதுக்கான ஆன்சர். அடுத்து நான்காவதுக்கான ஆன்சர் வந்து கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின. அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நமக்கு வந்து அப்படி பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் இது. அடுத்து நமக்கு வந்து பாடலை படித்து நயம் பாராட்ட சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து சொல் நயம், பொருள் நயம், தொடை நயம், மணி நயம்லாம் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுக்கான ஆன்சர் கொஞ்சம் ஸ்பீடாக தான் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். இதை செஞ்சுக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிட சொல்லியிருக்காங்க. இப்போ பகலவன், அதை பிரித்தா நமக்கு என்ன வாய்ப்பாடு கிடைக்கும்னா கருவிலம் கிடைக்கும். அடுத்து மலர்ச்சி, அதற்கான வாய்ப்பாடு வந்து புளிமா. அடுத்து ஆக்குவது, அதற்கான வாய்ப்பாடு வந்து கூவிலங்காய். அடுத்து வெற்றிடம், அதற்கான வாய்ப்பாடு கூவிலம். அடுத்து பூங்குட்டி, அதற்கான வாய்ப்பாடு வந்து தேமாங்காய். அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அகராதியில் காண்க கேட்டிருக்காங்க. நமக்கு வயம்ங்கிற இதுக்கு வந்து பொருள் வரும் பார்த்திங்களா, அதை என்ன செஞ்சுருக்காங்க, அதோட மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சரும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து உங்கள் சைடு புக்கில் வந்து எழுதிக்கோங்க. வயம் நனது, வலிமை, வெற்றி, வேக்கை, ஓதம். அடுத்து வந்து பொழிதல், துலக்கம், நடனை. இது எல்லாத்துக்குமே இது. அடுத்து பாருங்கள், நமக்கு வினை தொகைகளை பொறுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு டேஸ் கொடுத்துருக்காங்களா, மேலே வந்து ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும், அதை அப்படியே நம்ம மெர்ஜ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டேஸில் வளர்பிறை நிலவுடன் விரிவானம். அடுத்து தளிர் பூங். அடுத்து விளைநில. அடுத்து வந்து நீள்விதி மூடு பனி. நாலாவதுக்கு வந்து குளிர் காற்று வளர்தமிழ். அடுத்து வந்து தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிர செய்கிறது. நமக்கு வந்து மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும், நம்ம கீழே வந்து அந்த டேஸில் வந்து எழுதணும். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. நமக்கு வந்து கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த கவிதை எழுதணும் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த கவிதை இதை காட்சியை பார்க்கும்போது வேறு ஏதாவது கவிதை தோணுனா கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை கூட அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன கொடுக்காங்க, நிற்காதக்கு தகன்னு சொல்லி கொடுத்து நமக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து நம்ம நண்பர்களுக்கு செய்ய வேண்டியதை சொல்லி நம்ம 2 லைன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இந்த 2 லைன் தான் எழுதணும் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து என்ன நல்லது செய்ய நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதிக்கலாம். நண்பர்கள் எல்லா வேலையும் செய்யும்போது பாராட்டுவது, நண்பர்கள் தவறு செய்யும்போது கண்டித்து திருத்துவது. அவ்வளோதான். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து 7க்கான ஆன்சர் எல்லாமே ஃபுல்லாக போட்டுட்டோம்.